ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிப்ரவரி மாதத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போகிறோம். இதில் 2ஆம் தேதி பட்ஜெட்ன்றதுனால 2ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நம்ம தனியாக ஒரு காணொலியில் பார்க்கலாம். சரி, வாங்க நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்குள்ளே போயிடலாம். 1ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸு ஃபஸ்ட்டு டேட்டாவே பாருங்கள். மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முதல் பெண் முதல்வர் யாரு அப்படின்னா சுனேத்ரா அப்படின்றவங்க தான். சமீபத்தில் நமக்கு தெரிஞ்சிருக்கும், மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய துணை முதல்வரை என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமான போக்குவரத்தில் மறைவு ஏற்பட்டிருக்கும். அவர் யாருன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அவருடைய மனைவி தான் இந்த சுனேத்ரா. அவங்களுக்கு தான் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முதல் பெண் துணை முதல்வர் பதவியை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரிட்டு. ரெண்டாவது விஷயம் பார்ப்போம். சிகரெட் பான் மசாலா வரியை இன்று முதல் அமல்படுத்துறாங்க. இன்று முதல்னா என்னது? பிப்ரவரி 1 முதல் அமல்படுத்துறாங்க. சிகரெட் மற்றும் பான் மசாலாவுக்கான எத்தனை சதவீத ஜிஎஸ்டி வரி விதிப்பு அப்படின்னா 40%. இது பீடிக்கான ஜிஎஸ்டி வரி சதவீதம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 18% கொடுத்துருக்காங்க. அப்போ சிகரெட்டுக்கும் பான் மசாலாவுக்கும் 40%, பீடிக்கு 18% வரி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, மூணாவதாக ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, சென்னையில் சிலை வைக்க போறதா முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஓமந்தூர் ராமசாமியை பற்றி சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐயாவை பற்றி. அவர் சுதந்திர போராட்ட வீரராக இருந்திருக்காரு. இவர் யாருடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர் அப்படின்னா, காந்தியடிகளுடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடியவராக இருக்காரு. யார் வழியில வாழ்ந்தவர் அப்படின்னா, வள்ளலார் வழியில வாழ்ந்தவராக இருக்காரு. ஆன்மீகத்துல ரொம்ப அதிகமான ஈடுபாடு கொண்டவராக இருக்காரு. அடுத்து பாருங்க, ரொம்ப ஒரு விஷயம், ஆன்மீகத்துல ஈடுபாடு கொண்டிருந்தாலும் பெரியாரனுடைய சமூக சீர்திருத்த கொள்கைகளையும் அவர் ஈடுபாடு கொண்டவராக இருக்காரு. இந்தியா சுதந்திரம் அடையும் போது சென்னை மாகாணத்தோட முதல்வராக இருந்தவர் யாரு? இதெல்லாம் ரிப்பீட்டட் டிஎன்பிசி கொஸ்டின்ங்க. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் தான். இவர் என்ன சிறப்பு இவருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1947 நவம்பர் 21, 1947 நவம்பர் 21 என்ன பண்றாரு அப்படின்னா, பிற்படுத்தப்பட்டவருக்கு 14% இடஒதுக்கீடு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணக்கூடியவராக இருக்காருங்க ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள். ஓகேங்களா? சரி, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன, இதுக்கப்புறம் நடக்க போற ஒரு விஷயம், தேசிய வேளாண்மை மாநாடை நடத்துறாங்க. எங்க நடத்துறாங்க அப்படின்னா, டெல்லியில நடத்துறாங்க. இது எப்ப நடக்க இருக்கு அப்படின்னா, பிப்ரவரி 16 மற்றும் 17 நடக்கக்கூடியதாக இருக்கு. பிப்ரவரி 16 மற்றும் 17 நடக்கக்கூடியதாக இருக்கு. இதுல நமக்கு சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னா, மத்திய அரசு கொண்டு வந்த முக்கியமான வேளாண்மை திட்டங்களை பத்தி நமக்கு நியூஸ் பேப்பர்ல கொடுத்துருந்தாங்க. அதையும் நம்ம பார்த்துருவோம். பிஎம் கிசான் திட்டம், இது எதுக்கு அப்படின்னா, சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நிதி அளிக்கக்கூடிய திட்டமாக இருக்கு. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல என்ன பண்ணுங்கன்னா, இந்த எல்லா திட்டமும் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிஎம் கிசான் திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது. அடுத்து பிரதமரின் ஃபசல் பீமா யோஜனா திட்டம், இது என்ன அப்படின்னா, இயற்கை பேரிடர்கள் ஏற்படும் போது பயிர் சேதங்களுக்கு காப்பீடு. அப்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்னது? காப்பீட்டு தொகை வழங்கக்கூடியது. இதுவும் எப்போ ஏற்படுத்தப்பட்டது அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் திட்டம், இது என்ன அப்படின்னா, வேளாண்மையில புத்தாக்கம் மற்றும் உற்பத்தியை ஊக்குவிப்பதற்காக கொண்டு வரக்கூடிய திட்டமாக இருக்கு. இதுவும் எப்ப மத்திய அரசால தொடங்கப்பட்டது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீம்ங்க, கல்யாண சம்பதா திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, விவசாயிகளுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில், இப்ப விவசாயிகளுக்கு அதிகாரம் தரக்கூடிய வகையில என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு குறிப்பிட்ட விவசாய பொருட்களை அடையாளம் கண்டு அவற்றை மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி மேம்படுத்தி விற்பனை செய்யணும்னு சொல்றாங்க. அப்ப விவசாயிக்கு அதிகாரம் தரக்கூடிய வகையில ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு பொருளை செலக்ட் பண்ணி, விவசாய பொருளை செலக்ட் பண்ணி அதை வேல்யூ ஆடடா மாற்றி விற்பனை செய்யணுன்றது தான் இந்த கல்யாண் சம்பதா திட்டம். இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து இதுவரையிலும் நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பிப்ரவரி 1 பட்ஜெட் தாக்குதல் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு, சுதந்திர இந்திய வரலாற்றுல ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் தாக்குதல் செய்யப்பட்டது இதுதான். 1947 2026 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை எப்போ பட்ஜெட் தாக்குதல்னா அது இதுதாங்க.
நம்ம வீடியோ பதிவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம். என்னன்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம போட்டிருக்க மாட்டோம். பட்ஜெட்டை மட்டும் நம்ம தனி கான்செப்டாக பார்ப்போம். இப்போ 3ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்ப்போம். தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா முதல் உச்சி மாநாடு. தமிழகத்தோட உலகளாவிய சுற்றுலாவினுடைய முதல் உச்சி மாநாடு 2026 எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா பிப்ரவரி 2 தொடங்குறாங்க. எப்போ? பிப்ரவரி 2. என்ன இடத்துல அப்படின்னா மாமல்லபுரத்தில் தொடங்கக்கூடியதாக இருக்கு. ஓகேங்களா? தமிழ்நாடு அரசு கடைசி 5 வருஷத்துல சுற்றுலாத்துறைக்காக எவ்வளோ தொகையை ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ரூபாய் 612.18 கோடி வந்து ஒதுக்கக்கூடியதாக இருக்கு. இது ரொம்ப முக்கியங்க. நமக்கு யூனிட் 9க்கு வரப்ப நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இந்த டேட்டாவை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் கடைசி 5 வருஷத்துல, எத்தனை வருஷத்துல? 5 வருஷத்துல பார்த்தீங்கன்னா 128.97 கோடியா இருக்காங்க. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை என்ன சொல்றாங்கன்னா தோராயமா ஒரு 45 லட்சம் பேர் வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக தமிழ்நாடு அரசு என்ன பண்றாங்க அப்படின்னா முதல் முறையாக 2027 ஜனவரியில தமிழ் பினாலே அப்படின்ற ஒன்று நடத்தப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது எதற்காக நடத்தப்படும் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் கொடுத்துருக்காங்க. உலக சுற்றுலா வரைபடத்தில் கலை பண்பாட்டு சுற்றுலா தலமாக தமிழகம் இடம்பெறுவதற்காக, இது இடம்பெறுவதற்காக தமிழகத்தை இடம்பெற செய்வதற்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிறப்பு பகுதி மேம்பாட்டு ஆணையம் ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க. இதுக்கு கிட்டத்தட்ட எவ்வளவு கோடினா 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இந்த அமைப்பை எங்க ஏற்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்துல தாங்க ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. எதற்காக இந்த அமைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகளுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தந்து அதை மேம்படுத்துவதற்காக என்ன பண்றாங்க, இதை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, தலாய் லாமாவுக்கு வந்து ஒரு விருது ஒன்று வழங்கப்பட்டிருக்கு. எப்போ வழங்கப்பட்டது அப்படின்னு பார்ப்போம். பிப்ரவரி 2, 2026 வழங்குறாங்க. எங்க வழங்குறாங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சலஸ் அப்படின்ற பகுதியில் வழங்கக்கூடியதாக இருக்கு. இது எத்தனையாவது ஆண்டு விருது அப்படின்னா 68வது ஆண்டு விருது. அவருக்கு என்ன விருது வழங்கினாங்க அப்படின்னா கிராமிய விருது. என்ன விருது? கிராமிய விருது அப்படின்றது வழங்கக்கூடியதாக இருக்கு. இது எந்த அகாடமி வழங்குது அப்படின்னா அமெரிக்கா ரெக்கார்டிங் அகாடமி. என்னது? ரெக்கார்டிங் அகாடமி அப்படின்றவங்க தான் இந்த விருதை வழங்கக்கூடியவங்களாக இருக்கு. அடுத்து பாருங்க, உலகளாவிய அமைப்புகளுடைய பொருளாதார அமைப்புகளை பேஸ் பண்ணி வேர்ல்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அமைப்பு என்ன பண்றாங்க அப்படின்னா ஜிடிபியில் யார் யார் எத்தனை சதவீத குரோத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க சமீபத்தில். அதில் ஜிடிபியில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாரை சொல்றாங்க அப்படின்னா சீனாவை சொல்றாங்க. எத்தனை சதவீதம் இந்த 2025 to 26 காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவா இருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ். 2வது இடம் பாருங்க, ஆச்சரியமான ஒன்று, இந்தியா வந்திருக்கு. ஜிடிபியில் வந்திருக்கக்கூடியதாக இருக்கு. அமெரிக்கா பாருங்க 9.9ஓட வேர்ல்டுல 3rd பிளேஸ்ல இருக்கு. அப்ப இந்த அமைப்பை பேஸ் பண்ணி கேள்வி கேட்கிறப்ப சீனா ஃபர்ஸ்ட் இடம், 2வது இடம் இந்தியா, 3வது இடம் அமெரிக்கா அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இப்போ நீங்க ரீசெண்டான ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு நியூஸை நம்ம பார்த்துருப்போம். அமெரிக்காவோட இந்தியா என்ன பண்ணியிருக்கோம், வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருப்பாங்க. அதனால ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும், போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அமெரிக்கா நம்ம மீது 50% வரியை விதிச்சாங்க. 50% வரியிலேருந்து 25% குறைச்சாங்க. இப்போ எத்தனை சதவீதமாக வரி குறைச்சிருக்காங்க? 18%. அமெரிக்கா மற்ற நாடுகள் மீது போடப்பட்ட வரியை விட என்ன பண்ணியிருக்காங்க, இந்தியா மீது குறைவான வரி 1%. இப்போ பாகிஸ்தானுக்கு 19%, ஆனால் இந்தியாவுக்கு என்னது 18% வரி தான் போட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து பாருங்க, கிராஃப்ட் பரிசு. இது எதற்கான உயரிய விருது அப்படின்னா புவி அறிவியல். இது ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த விருதை பற்றியான கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம். புவி அறிவியல் விருது இது வந்து தமிழக காலநிலை விஞ்ஞானிக்கு வழங்குறாங்க. இவருக்கு தமிழக காலநிலை விஞ்ஞானிக்கு வழங்குறாங்க. அவருடைய பேர் என்ன அப்படின்னா பத்ரன் ராமநாதன். என்ன பேரு? பத்ரன் ராமநாதனுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு விருதும் கூட வினாக்களாக எதிர்பார்க்கலாம். இப்போ 4ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படின்னா ஒரு 2 விஷயம் தாங்க இருக்கு. மணிப்பூர் முதல்வராக மணிப்பூர்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்று இருந்ததுங்க. இப்போதான் என்ன பண்ணிட்டாங்க, அதை ரிமூவ் பண்ணிட்டு யும்னத் கேம்சந்த் சிங் அப்படின்றவரை தேர்வு செஞ்சிருக்காங்க. யும்னத் கேம்சந்த் சிங் அப்படின்றவரை தேர்வு செஞ்சிருக்காங்க. இவர் மைத்தேகி சமூகத்தை சார்ந்த ஒரு நபராக இருக்கும். மைத்தேகி சமூகத்தை சார்ந்த
ஒரு நபராக இருக்காரு. ஏன்னா அங்கே இருக்கக்கூடியது அந்த சமூகமும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுலேருந்து நம்ம வினாக்கள் வரக்கூடியதாக இருக்கும். அடுத்து பாருங்க, மக்களவையில் அமளியில் ஈடுபட்ட 8 எம்பிக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இடைநீக்கம் செய்கிறாங்க. எதை பேஸ் பண்ணி அப்படின்றத பாருங்க. ஆர்டிகல் நம்பர் 374வது பிரிவின் கீழ் இந்த அமர்வுல, எந்த அமர்வுல, மக்களவையில் இருக்கக்கூடிய அமர்வுல 8 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்ய யார் அந்த தீர்மானத்தை கொண்டு வர்றாரு பாருங்க, நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சர் யாரு அப்படின்னா கிரீன் ரிஜிஜி என்றவர் என்ன பண்றாரு, தீர்மானம் கொண்டு வர்றாரு. அந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்படுகிறது. எதன் மூலம் நிறைவேற்றப்படுகிறது? குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றப்படக்கூடியதாக இருக்கு. அதனால அந்த 8 பேர் என்ன பண்றாங்க, இடைநீக்கம் செய்யறாங்க. இது நமக்கு வினாவா கேட்கலாமா? எத்தனையாவது பிரிவு அப்படின்னா 374வது பிரிவு அப்படின்றது. அடுத்து 5ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். என் கனவு என் எதிர்காலம் அப்படின்ற ஒரு திட்டத்தை நம்மளுடைய முதல்வர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. இது எப்போ தொடங்குறாங்க அப்படின்னா பிப்ரவரி 2026 தொடங்கக்கூடியதாக இருக்கு. இது திண்டிவனத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், கொல்லார் கிராமம். அங்க இருக்கக்கூடிய சிப்காட் பகுதியில் இது தொடங்கக்கூடியதாக இருக்கு. என்ன பகுதி? சிப்காட் பகுதியில் தொடங்கக்கூடியதாக இருக்கு. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்தாரோட தகவலை சேகரித்து இளைய தலைமுறையின் எண்ணங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அவர்களின் கனவை சேகரிக்க என் கனவு என் எதிர்காலம் திட்டம் செயல்படும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ உங்களோட கனவை சேகரித்து கவர்மெண்ட்டே என்ன பண்ணுமா, அதை செயல்படுத்துறதுக்கான ஒரு கான்செப்டாக கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்கீம் தான். அடுத்து உங்களுடன் ஸ்டாலின், இது பழைய ஸ்கீம் தான். இது எப்போ தொடங்குறாங்க அப்படின்னா 2025 ஜூலை 17 தொடங்குறாங்க. இதில் இதுவரையிலும் எவ்வளோ மனுக்கள் பெறப்பட்டிருக்கு அப்படின்னா 38.50 லட்சம் மனுக்கள். அதை ஃபைனலைஸ்டு பண்ண மனுக்கள் எவ்வளோ அப்படின்னா 38.44 லட்சம் மனுக்கள். இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை நம்ம பார்க்கக்கூடியது இது 2 கேள்வியும் இருக்குங்க. 4வது பாயிண்ட் 5வது பாயிண்ட்டும். இது 30லிருந்து 45 டேஸ், எவ்வளோ 45 டேஸுக்குள்ள உங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கக்கூடியதாக இருக்குமா. இப்போ 10,000 முகாம்களை நிறைவு செஞ்சுட்டாங்களாம். எவ்வளோ முகாம்களை? 10,000 முகாம்களை நிறைவு செஞ்சுட்டாங்களாம். அதை நமக்கு கவுண்டோடையே கொடுத்துருக்காங்க பாருங்க. நகர் பகுதியில் 3,768 முகாமும், ஊரக பகுதியில் என்ன பண்ணியிருக்காங்க 6,232 முகாம்களும் என்ன பண்ணியிருக்காங்களாம், நடத்தியிருக்காங்களாம். அடுத்து இந்த நியூஸை நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டு வரோம். போலீஸ் எக்ஸாம்லையும் கேள்வியாக கேட்டிருந்தாங்க, எஸ்ஐ எக்ஸாம்லையும் கேள்வியாக கேட்டிருந்தாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட், குலசேகரப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய ராக்கெட் ஏவுதளம். இது 2027 மார்ச் மாதத்துக்குள்ளே என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ராக்கெட்டை நாங்கள் அங்கேருந்து ஏவிடுவோம்னு சொல்கிறாங்க. 2040 நம்ம என்ன பண்ணுருவோம், நிலவுக்கு மனிதர்களை அனுப்புவோம் அப்படின்னு நம்மளுடைய பாரத பிரதமர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாராயணன் அவர்கள். நாராயணன் யார் அப்படின்னா இஸ்ரோவினுடைய தற்போதைய தலைவர். டைரக்டாக இஸ்ரோவின் தற்போதைய தலைவர்னா எல்லாருமே தாங்க எழுதுவாங்க. ஆனால் நம்ம கேள்வி எப்படி கேட்கலாம், இஸ்ரோவினுடைய தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய நாராயணன் எத்தனையாவது இஸ்ரோவின் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்போ எத்தனையாவது நபர் அப்படின்றது நமக்கு தெரியணும்ல. அதை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து 6ஆம் தேதி சூப்பரான ஒரு ஸ்கீம், பாரத் டாக்ஸி செயலி, ஒரு ஆப்பை ஒன்று அறிமுகம் செய்கிறாங்க. யார் அறிமுகம் செய்கிறாரு அப்படின்னா அமித்ஷா அவர்கள் தான் அறிமுகம் செய்கிறாரு. யார்? அமித்ஷா. அமித்ஷா என்ன துறை அமைச்சர் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறது முக்கியம் இல்லைங்க, இதை கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் பேக்ரவுண்ட் ஒர்க்கு பண்ணாதான் நீங்கள் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு அர்த்தம். எல்லாருமே தான் பார்ப்பாங்க. கரெக்டான விடையை சொல்லுங்கள். பிப்ரவரி 5, 2026 இந்த பாரத் டாக்ஸி செயலி திட்டம் கொண்டு வராங்க. இது எதற்கு மாற்றாக கொண்டு வராங்க அப்படின்னா, இப்போ இந்தியாவில் பார்த்துருப்பீங்க ஊபர், ஓலா, ராபிடோ இதெல்லாம் இருக்கு. இதற்கு மாற்றாக இதை கொண்டு வராங்க. முதல் கட்டமாக இதை செயல்படுத்த பார்க்குறாங்க. எங்கே செயல்படுத்த பார்க்குறாங்கன்னா டெல்லி மற்றும் குஜராத்தில் செயல்படுத்த பார்க்குறாங்க. ஆனால் அந்த பாரத் டாக்ஸி செயலி தான் பிப்ரவரி 5, 2026. ஆனால் டாக்ஸி திட்டம் எப்போ தொடங்குறாங்கன்னா 2025 தொடங்குறாங்க. ஜூன் 6 நிறுவக்கூடியதாக இருக்குது. இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன, பாரத் டாக்ஸி திட்டத்தோட நோக்கம் என்னன்னா கமிஷன் வாங்க மாட்டாங்க, சர்ஜஸ் கட்டணம் இல்லாத விலை மாதிரியில் இயங்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, 8 கூட்டுறவு அமைப்புக்கு மூலயமா இந்த செயலியை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போறோம்னு சொல்றாங்க. 2 ஆண்டுக்குள்ள இந்த செயலியை நாடு முழுவதும் நாங்கள் விரிவுபடுத்துவோம். இதுல ஓட்டுநராக இருக்கக்கூடியவங்கள நாங்கள் என்ன பேர்ல சொல்லுவோம் அப்படின்னா சாரதி. இந்த தேர் ஓட்டுவாங்க பார்த்தீங்களா, இப்போ
மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டுவார் பார்த்தீங்களா, கிருஷ்ண பகவான் அவர்கள், அது மாதிரி இருக்கக்கூடிய சாரதின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து விவேகானந்த நவராத்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று, இது விவேகானந்தர் படிக்கிறப்ப நீங்கள் அதில் ஐஎன்எம் நோட்ஸ்லேயே கூட மார்க் பண்ணி வச்சுக்கலாம். பிப்ரவரி 6லேருந்து பிப்ரவரி 14 வரைக்கும் அதை கொண்டாடக்கூடியதாக இருக்குது. இது என்ன காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவேகானந்தர் வந்து சென்னையில் தங்கியிருந்த காலமாங்க. அதை புனித நாளாக அனுசரிக்கிறதுக்காக இதை கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபைனல் டே கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். 7ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 7ஆம் தேதியில் பார்க்குற 2 கரண்ட் அஃபேர்ஸுமே ரொம்ப முக்கியமானது. தமிழகத்தினுடைய முதல் கடல் ஆமை பாதுகாப்பு மையம் எப்போ தொடங்குறாங்க அப்படின்னா 2026 பிப்ரவரியில் தொடங்கக்கூடியதாக இருக்கு. அடுத்து பாருங்க, எந்த இடத்துல அப்படின்னா சென்னையில் தொடங்கக்கூடியதாக இருக்கு. சென்னையில் பர்டிகுலராக எந்த இடம் அப்படின்னா கிண்டி. பர்டிகுலர் பிளேஸ் கேட்பாங்க, கிண்டின்றதை ஞாபகம் வச்சுக்கணும். உலகின் 6 கடல் ஆமை இனங்களில் 5 இனங்கள் இருக்கும் இந்தியாவின் ஒரே மாநிலம் தமிழகம். வேர்ல்டுல 6 கடலாமை இனங்கள் இருக்காங்க, அதுல 5 கடலாமை இனம் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் எதுனா அது தமிழ்நாடா இருக்கு. ஆல்யூ ரிட்லி கடலாமைகள் கூடு கட்டும் வாழ்விடங்களில் மிக முக்கியமான ஒன்று தமிழக கடற்கரை பகுதி. அது கூடு கட்டி வாழக்கூடிய பகுதியில் ரொம்ப முக்கியமான பகுதி எது? தமிழக கடற்கரை பகுதியா இருக்கு. இது வந்து தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் திட்டத்தின் கீழே இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. சென்னை கிண்டியில் 14.50 கோடியில் கடல் ஆமை பாதுகாப்பு மையத்தை ஏற்படுத்துகிறாங்க. அடுத்து பாருங்க, இது ரொம்ப முக்கியம். மெயின்ஸுக்காக இருக்கட்டும், ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், இந்த இதுவும் நம்ம கட்டாயமாக வினாவை எதிர்பார்க்கலாம். தமிழ்நாடு மாநிலத்திற்கான நகர்ப்புற பசுமையாக்கல் கொள்கை 2026 நம்மளுடைய யாருங்க முதல்வர் அவர்கள் வெளியிடுறாரு பிப்ரவரி 6ல். இது என்ன நோக்கம் அப்படின்னா, தமிழகத்தை காலநிலை தாக்கத்தை தாங்கும் திறன் கொண்டு வாழ்வதற்கு உகந்த மற்றும் நிலையான நகரங்களை உருவாக்கும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டது இந்த திட்டம். அப்ப ஏதோ ஒரு புயலோ வெயிலோ அடிக்குதுன்னா அதை தாக்கு பிடிச்சி தமிழகம் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இது மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய நகர்ப்புறங்களை திட்டமிடுதலும், வளர்ச்சியில மரங்களும், நகர்ப்புற காடுகள், இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து விரிவான ஒரு முன்னோடி கட்டமைப்பாக இருப்பதற்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து நம்ம பாரத பிரதமர் சம்பந்தமான ஒரு விஷயம், பரீட்சா பே சர்ச்சா அப்படின்றது 2018 பண்ணிட்டு வர்றது நம்ம பாரத பிரதமர். கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளாக இந்த செயலை செஞ்சுட்டு வர்றாரு. இது எதற்காக அப்படின்னா, பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடியதாக இருக்கு. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்த சொல்றாரு. டேட்டா இந்தியாவில் ரொம்ப இலவசமாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் டேட்டாவை அதிகமாக பயன்படுத்தாதீங்க, படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கன்ற ஒரு அறிவுரையும் அதில் நமக்கு சொல்லியிருக்காருங்க. ரொம்ப முக்கியமானதும் கூட. அடுத்து பாருங்க, விளையாட்டு சம்பந்தமான ஒரு நியூஸ். Under 19 ஆடவர் உலகக்கோப்பை 2026 ஜிம்பாப்வேயில் நடைபெற்றது. இதில் இந்தியா வெற்றி பெற்றிருக்காங்க. Under 19 வேர்ல்டு கப் 50 ஓவருக்கான வேர்ல்டு கப்பை இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது அக்னி 3 ஏவுகணை. இது எப்போ பரிசோதனை செய்கிறாங்க அப்படின்னா பிப்ரவரி 6, 2026. இது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஒன்று. திட எரிபொருட்கள் மூலமாக 2 நிலையங்களிலும் இயங்கக்கூடியது. தரை மற்றும் வான் ரெண்டுத்திலுமே இயங்கக்கூடிய ஒன்றாக இருக்கு. இதோட எடை எவ்வளோ அப்படின்னா 48,000 கிலோங்க. இது எவ்வளோ தூரம் போகும், இதில் இந்த டேட்டாவையும் நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து நமக்கு கேள்விகள் வரும். எவ்வளோ தூரம் வரைக்கும் இலக்குகளை தாக்கி அடிக்கும் அப்படின்னா 3000 கிலோமீட்டர் வரைக்கும் தாக்கி அடிக்குங்க. இதோட நீளம் என்ன அப்படின்னா 16.7 மீட்டர் நீளமும் 2 மீட்டர் விட்டமும் உடையதாக இருக்கு. இந்த அக்னி 3 ஏவுகணை நடுத்தர ரக பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியதாக இருக்குங்க. ஓகே, வெற்றிகரமாக இந்த கரண்ட் அஃபேர்ஸையும் முடிச்சிட்டோம். அடுத்தடுத்த நாளுக்கான கரண்ட் அஃபேர்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். தேங்க்யூ.